கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கம் யாருக்குரிய பூமி? சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் கடுகளவு, ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது. அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம், அதுல சொர்க்கம் கிடையாது. அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான். எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான். ஆனா அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும். நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ். அறிஞருடைய விளக்கம் அது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கண்ணியமிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள், அந்த அறிஞர் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். மிகவும் பணிவான, கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர். அல்லாஹ் அவர் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரட்டும். இந்த ஷேக் மூலியமா பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க தன் வாழ்க்கையில? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து அவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும். கண்ணியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஷேக் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம், நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்து, அவ்வளவுதான். அடுத்த பேச்செல்லாம் கிடையாது, அடுத்த நாளெல்லாம் கிடையாது. என்ன பாவம் செய்கிறோம் அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது, யா அல்லாஹ் நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன், எனக்கு உறுதி கொடு. ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு, என்ற பயத்தோடு, சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் எமக்கு அதற்கு உதவி செய்வான்.